இது வரைக்கும் நடந்திராத, அதுக்கு பிறகு எங்கேயும் நடந்த மாதிரி எனக்கு இது வரைக்கும் தெரியல, யாராவது தெரிஞ்சே சொல்லுங்க. சரியா? என்ன அற்புதம் அதில் இருக்கு? ஆண்டவர் ஒரு கோடரியை மிதக்க பண்ணினார். கோடரியை மிதக்க பண்ணினார். புரியுதா? இரும்பு மிதக்குமா? சொல்லுங்க, இரும்பு மிதக்குமா? மிதக்குமா மிதக்காதா? இரும்பு மிதக்கவே மிதக்காது. அப்போ பைபிளில் எழுதியிருக்கிறது எப்படி? பைபிள் பொய்யே சொல்லாது, 100க்கு 100 உண்மை தான் சொல்லும். என்ன? அப்போ இரும்பை மிதக்க பண்ண கடவுள் ஒருத்தர் இருக்கிறார். நான் இன்னைக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்மால் முடியாதவைகளை ஆண்டவரால் முடித்து வைக்க முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. லூக்கா 1:37. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவரால் முடியும். ஆனால் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தான் நான் இதை பல இடத்துல பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆனால் வித்தியாசமான கோணங்களில் பண்ணுவேன். இன்றைக்கு ஒரு கோணத்தை எடுத்தேன். எப்போ நடக்கும் அப்படின்னு இன்னைக்கு பண்ண போகிறேன். எப்போ கோடரி தண்ணியில் மிதக்கும்? எப்போ கோடரி தண்ணியில் மிதக்கும்? அதுக்கு ஆன்சர் இருக்காங்க? அங்கே ஆன்சர் இருக்கா? இல்லை. ஆனால் மிதந்துச்சுன்னு இருக்கு. எப்போ மிதந்துச்சு அப்படின்னா, ஐயா ஒரு நாள் மிதந்துருக்கு, ஒருத்தன் எடுத்துக்கிட்டான். இப்போ நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இந்த உலகத்தில் தண்ணீரை போல ததும்பி கொண்டு இருக்கிற வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறோம். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? தண்ணீரை போல ததும்புறோம். ததும்புறோமா ததும்பலையா? தண்ணி எங்கேயாவது ஒரு இடத்துல நிற்கிறத பார்த்துருக்கீங்களா? ஏதாவது சுற்றி என்ன இருக்கணும்? அடப்பு இருக்கணும். அப்போ தான் அது என்ன செய்யும்? ஒரே இடத்துல நிற்கும். இல்லைன்னா எங்கே பள்ளம் இருக்கோ அங்கே போக ஆரம்பிச்சிடும். புரியுதா? அப்போ ததும்பி கொண்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். இன்றைக்கி உலகமே ததும்பிக்கிட்டு தான் இருக்கு. என்ன நான் சொல்கிறது புரியுதா? ததும்பிக்கிட்டு இருக்கு. நம்ம ஸ்டாலின் ஐயா என்ன ததும்பிக்கிட்டு இருக்காரு? 2022 ஜெயிப்போமா தோப்பமானு ததும்பி கொண்டுட்டு இருக்காரு. அப்படிதானே? வாலிப பிள்ளையில் வச்சுருக்கவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க? எப்பண்டா வேலை கிடைக்கும், கல்யாணம் கட்டி கொடுக்கலாம், கல்யாணம் பேசுனா நகை போகிற போக்க பார்த்தா அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தர் எழுதியிருக்கார், கல்யாணம் பேசின பொண்ணு மாப்பிள்ளையும் ஜாலியாக தூக்கிட்டு இருக்காங்களாம், பேசிக்கிட்டு இருக்காங்களாம் செல்ஃபோனில். கல்யாணத்தை ஒழுங்கு பண்ண பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் தூங்கவே மாட்டேங்காங்களாம். ஏன்? இப்போ இன்னைக்கு நகை வேலை என்ன அப்படின்னு கேட்காங்களா? என்ன செய்யனே தெரியல. ததும்பி கொள்கிற ஒரு வாழ்க்கை, ததும்பி கொள்கிற ஒரு வாழ்க்கை. உண்மையாவே நிறைய ஒரு வாழ்க்கை இன்னைக்கு ததும்ப ஆரம்பிச்சிருச்சு. ஏன் ததும்புது? ஏன் ததும்புது அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கம் இருக்கு, நிறைய விளக்கம் இருக்கு. புரியுதா? நம்ம ஏன் இந்த உலகத்தில் அங்கே எங்கேயும் ததும்பிக்கிட்டு அலைகிறோம்? நம்மளால முடியலை, என்ன நம்மளால் முடியலை அப்படிங்கிற நிலைமையில் நம்ம வரோம். தண்ணீரில் ததும்புனது போல் ததும்பிக்கிட்டே இருக்கோம். வாசிங்க பார்ப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 6, 7, 8. போதுங்க, அந்த வசனத்தோட போதும்னு நினைக்கிறேன். சந்தேகப்படுகிறவன் யாரு? இங்க ததும்புறது யாரு? காற்றினால், அந்த வசனத்தை நிறுத்தி படிக்கணும். காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு. இப்போ ஒரு பந்தை தூக்கி கடலில் போட்டுருங்க, போவும் வரும், போவும் வரும். அப்படித்தானே? ஏன்? அலை இங்கேருந்து அங்கேயும் போவோம், அங்கேருந்து இங்கேயும் வரும். கடல் அலை காற்று இருக்கிற நேரம் போய்கிட்டு இருக்கும், வந்துக்கிட்டு இருக்கும். ஒருத்தன் சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டானாலே அவனுக்கு என்ன வந்துடும்? ததும்பல் வந்துடும். சந்தேகம் வந்துட்டா குடும்பம் விளங்காது. நிச்சயமாக சொல்லிட்டேன். கணவன் மனைவிக்குள்ள என்ன வரக்கூடாது? சொல்லுங்க, சந்தேகமே வரக்கூடாது. என்ன? சந்தேகம் உள்ள வந்துட்டுனாலே ஒருத்தர் எழுதியிருக்கிறார், டேஞ்சர் அப்படின்னு எழுதிடலாம் அந்த இடத்துலங்க.
சந்தேகம் வந்துட்டுனாலே இந்த வார்த்தைக்கு அந்த இடத்துல டேஞ்சர் ஸ்டார்ட் அப்படின்னு எழுதிடலாம் அப்படிங்கிறார். சந்தேகம் வரவே கூடாது. அதே மாதிரி கடவுள்கிட்ட போய் ஒரு காரியத்தை கேட்கும் அப்படின்னா அங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அப்படின்னு இருக்கு. ஞானங்கிறது என்ன? விஸ்டம்னு சொல்கிறோம். ஏன்னா உலகத்தில் எதை எப்போ எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த உலகத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்து அது அறிவாகி அறிவு புத்தியாக மாறும். புரியுதா? ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் உங்களிடத்தில் அடங்கி இருக்கிறதுன்னு கொலோசி திருச்சபையில் எழுதியிருக்கு. ஞானத்தையும் அறிவையும் கடவுள் பொக்கிஷமாக வச்சிருக்கிறார். எப்போ புத்தியாக மாறும்? நான் அறிவை பயன்படுத்துகிறேன், அறிவை படிச்சுட்டேன்னா. எனக்கு இப்போ ஒரு லைட்டை பற்றி தெரியும், லைட்டை பற்றி எனக்கு தெரியும், அதை கலத்தி ரிப்பேர் பார்க்க தெரியும். அப்படி நான் ரிப்பேர் பார்க்க ஆரம்பிக்கும் போது எனக்கு அறிவு இருக்குது அதில். ஆனால் அந்த அறிவு புத்தியாக மாறணும். மேலே போய் பார்க்கணுன்னா ஏணி வேணும், என்னென்னலாம் செய்யணும் புரிந்து கொள்ளணும். நான் என்ன செய்தால் அதில் ஒருத்தர் என்ன எழுதுகிறாருன்னா, நீ வேலை செய்யும்போது முதல்ல ஓம் பாதுகாப்பை உனக்கு கற்றுக் கொடுப்பது அறிவும் புரிந்து கொள்ளுதல். அதான் சொல்கிறார், அறிவும் புரிந்து கொள்ளுதல். இப்போ நான் 120 கிலோ இருக்கேன். எத்தனை கிலோ? நான் இப்போ அவ்வளோ இல்லை, அதனால் பயந்துறாங்க. நான் 120 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ யாராவது கூப்பிட்டு இருந்தானே கூப்பிட்டு, ஆனால் இந்த ஏணியை பிடிச்சிக்கிடுங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்? நம்மளையும் சேர்த்து கொல்ல போகிறான். ஏணி எப்போ ஒடியுதுன்னு அதுதானே, அதை தான் சொல்லியிருக்கு. அதில் என்ன எழுதிக்குன்னா, அறிவு இருக்குது எனக்கு, மேலே போய் மாற்றணும்னு அறிவு இருக்குது. ஆனால் என்ன இல்லை? புத்தி இல்லை. புத்தி இல்லை. ஏன்? உன் வெயிட்டுக்கு மேலே ஒப்பேறது. இதுதான் அங்கே எழுதி வச்சிருக்கு. புரியுதா? வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் சந்தேகம் வரக்கூடாது, டவுட் வரவே கூடாது. ஏன்னா அது வந்துட்டாலே கடல் அலைக்கு ஒப்பாயிருவோம், ததும்ப ஆரம்பிச்சிருவோம். இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 6 அதிகாரத்துக்கு வாங்க. இங்கே அங்கே என்ன சொல்லியிருக்கு பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு ஆழமான வார்த்தை. என்ன வார்த்தை? 5வது வசனத்தை வாசிங்க. ஏங்க, எதை வெட்டினா? மரத்தை வெட்டினான்னு இல்லை. நான் இப்போ வாசிக்கும் போது அதை உன்னிப்பாக கவனிச்சேன். மரத்தை வெட்டினான்னு இல்லை. உத்திரன்னா என்ன, மரம்னா என்ன? நல்ல டிரான்ஸ்லேஷன். உத்திரன்னா என்ன, மரம்னா என்ன? மேலே போடுறது உத்திரம். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? திக்கானது. புரியுதா? நல்லா இந்த சோத்து பனையை மேலே போட மாட்டாங்க, நல்லா கருப்பாக இருக்கும். என்ன விளைஞ்ச பனைன்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்போ இப்போ இவன் வெட்டினது என்ன மரம்? விளைந்த மரம். அதில் என்ன இருக்கும்? கருப்பாக உள்ள என்ன இருக்கும்? அது கோடாலி வெட்டுப்பட்டா வெட்டுமா? வெட்டாதா? வெட்டும். ஆனால் இவ்வளோவா தான் போகும். ஆனால் ஒரு வெட்டினா இவ்வளோ தூரம் வரும். ஏன்னா அது என்னது? திக்கானது. பப்பாளி மரத்தை வெட்டினா ஒரு வெட்டில் வெட்டிடலாம், முருங்கை மரத்தை வெட்டினா ஒரே வெட்டில் வெட்டிடலாம். புரியுதா? தேக்கு மரத்தை வெட்டினா தான் கஷ்டம். அப்போ உத்திரம் வெட்டுறான்னு என்ன அர்த்தம்? இவனுக்கு இது தேவை, அன்றைக்கு இந்த உத்திரம் தேவை. ஏன்னா வீடு கட்டுருக்கு. அவன் பார்க்குறான், மேலே இது எதுக்கு வச்சுக்கலாம்? உத்திரத்துக்கு வச்சுக்கலாம். செலக்ட் பண்ணி அப்படியே தேடி கண்டுபிடிச்சி, வாலிபர்கள் இவங்க யாருன்னா தீர்க்கதரிசனோட புத்திரர்கள், தீர்க்கதரிசிகளாக மாற வேண்டியவங்க. வீடு நெருக்கமாக இருக்குது, மரம் வெட்ட தெரியுமான்னு எனக்கு தெரியாது. எதனால வந்துட்டாங்க? ஆர்வ கோளாறு. நம்ம வீடு நெருக்கமாக இருக்கு, அதனால வா அப்படின்னு வந்துட்டாங்க. வரும்போது யாரையும் பிடிச்சி தள்ளிட்டு வராங்க. சத்தம் போட சொல்லுங்க. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்க போகிறேன். நம்ம தம்பி மாதிரிலாம் வெளியே போய் கிரிக்கெட் விளையாடுறான். நானும் பக்கத்தில் விளையாடினா நீங்கள் என்னை பார்த்து என்ன சொல்லுவீங்க? உள்ளதை சொல்லணும், பொய் சொல்லாமல் சொல்லணும். இல்லை இந்த ஐயன் கொளுத்து தெரியுதாம்ல அப்படி தானே சொல்லுவேன். அவன் வாலிய பேலோடுக்கு அங்கே சோழி வேணும், உனக்கு அங்கே என்ன அப்படி தானே பேசுவோம். எலிசாவை அப்படி பேச முடியுமா? மரம் வெட்டுற இடத்துல உனக்கு என்ன வேலைன்னு சொல்ல முடியுமா? ஏன் எலிசா போனாங்கிறதுக்கு ஒரு பெரிய டாபிக் இருக்குது. நான் இதுக்கு நுழைய விரும்பலை. எலியா ஏன் போனாங்கிறதுக்கு ஒரு பெரிய வித்தியாசமான டாபிக். எதுக்கு பைபிளில் எழுதி வச்சிருக்குன்னு ஆழமாக சிந்திக்கணும். இப்போ அந்த உத்தரத்தை வெட்டுறதுக்கு காரணம் என்ன? அவன் அப்படியே சுற்றி மரத்தை பார்க்குறான். பார்த்துட்டு
அவனுக்கு ஒரு ஆசை, இதை வெட்டுனா மேலே போட்டுடலாம்டா, உத்தரமாக ஆக்கிடலாம். அப்போ அவன் தேவையை சரியா கண்டுபிடிச்சிக்கான். அவன் தேவைக்கு தக்க ஒரு மரம் அங்கே இருக்கு. இதை வெட்ட முடியுமா வெட்ட முடியாதான்லாம் அவன் யோசிக்கல. கையில் என்ன இருக்கு? கோடால் இருக்கு. வெட்டுன்னு வெட்ட ஆரம்பிச்சிட்டான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் முடியும் முடியாததை டிசைட் பண்ணுறோமா, கர்த்தரால் முடியும்னு நம்பி வேலைக்கு இறங்குறோமா? நம்ம தான் யோசிக்கிறோம். எங்க அவன் கோடாலியை பார்த்துட்டு உத்தரத்தை பார்த்துட்டு இருந்தான்னா வெட்டியிருப்பானா? நம்மளால முடியும், வெட்டு பார்த்துக்கலாம், நமக்கு இந்த மரம் தேவை, இவ்வளோ பெரிய மரம் தேவை, ஏன்னா இது எனக்கு வீட்டுக்கு ரொம்ப அழகாக உத்தரத்துக்கு ஆகிடணும். அவன் யோசிக்கிறான். அவன் யோசனை பெஸ்ட்டு, அவனுடைய வேலையும் அருமையானது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கடவுளை போய் தேடணும், கடவுளை தேடணும் அப்படின்னு இடத்துக்கு வந்துட்டோம்னா எதை கேட்டாலும் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிற தைரியம் இருக்கணும். நம்ம எதை கேட்டாலும் சொல்லுங்க, பெற்றுக்கொண்டோம், அவர் எனக்கு தருவார், அவரால் தர முடியாதது ஒன்றுமில்லை. இந்த தைரியம் நமக்குள்ள வரணுங்க. நான் அதை தான் நேற்று உபவாசத்தில் லைட்டாக சொன்னேன். 1 யோவான்ல இருந்து எடுத்தேன். என்ன, எப்போ தைரியம் வரும்? எங்கள் அப்பாட்ட போய் நான் 4 கோடி ரூபா கேட்பேனா? எங்கள் அப்பாட்ட போய் நான் 4 கோடி ரூபா கேட்பேனா? எங்கள் அப்பாவுடைய சரித்திரம் எனக்கு தெரியும். தைரியமாக போய் கேட்பேனா? தள்ளி நின்றுடுவேனா? தள்ளி தான் நிற்கணும். ஏன்னா எப்போதைக்கு கம்பெடுத்து அடிக்காருன்னு தெரியாது. உனக்கு என்ன என்னையை பார்த்தா நக்கலாக இருக்கான்னு கேட்டுருவார். அப்போ தைரியமும் நம்பிக்கையும் வாழ்க்கையில் வரணும்னா கேட்குறவர் இதை தருவாரா? நம்பினாலும் தருவாரா, நம்பாட்டாலும் தருவாரா? இந்த இடத்துக்கு நாம் வரலன்னா நம்மளும் ததும்ப தான் செய்வோம். ஜெபம் எப்போ சந்தேகத்தை கொண்டு வரும் தெரியுமா? என் ஜெபத்தினுடைய வார்த்தையில் எனக்கு சந்தேகம் வந்துடும். அல்ல, புரிஞ்சுக்கோங்க, திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், புரியுதா? ஒரு வாசகம் எழுதி வச்சிருக்கு, இந்த பஸ்ஸில் போறவர்களில் 1000 பேர் இந்த பஸ் கொண்டிருக்கிறது அப்படின்னு போட்டுட்டு, இந்த டிரைவர் தான் இந்த 1000 பேரை கொன்னவர். நம்பிக்கை உள்ளவர்கள் பேருந்தில் ஏறோம்னா எத்தனை பேர் ஏறுவோம்? ஓசியில் கொண்டு போய் சேப்பனாலும் ஏறுவோமா? என்ன போயிட்டு அந்த வாசகம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடவுள் நமக்கு எல்லாத்தையும் தருவார். ஆனால் நம்ம போய் சொல்கிற வார்த்தை எனக்குள்ள முதல்ல நம்பிக்கை வரணும். உத்தரத்தை வெட்ட முடியும், இதை ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் எனக்கு தருவார், நான் தர்றதான் கேட்கேன், தர்றது தான் நான் கேட்கேன், அதனால அவரால் தர முடியும். இந்த நம்பிக்கை எனக்கு வராமல் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன்னா என் வாழ்க்கை எங்கேயாவது ஒரு இடத்துல டவுட்டில் தான் நிற்கும், ததும்ப ஆரம்பிச்சிடும். படிச்சுக்கோங்க சொல்லிட்டேன். சில தம்பிமார் இருக்காங்க, நான் ஹைஸ்கூலில் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கிளாஸ் நடத்துறதுனால 3rd டேர்ம் எல்லா பக்கமும் கூட்டம் நிரம்பி ஒழியும். 1st டேர்ம் 2nd டேர்ம் கூட்டத்துக்கு வர மாட்டான். 3rd டேர்ம் ஜனவரி வந்துட்டுனாலே நாங்கள் கிளாஸ் நடக்கும்போது வந்துடுவான். முடிஞ்சு நிற்பான், கூட்டமாக நிற்பான். அண்ணா எனக்கு கணக்கு வராதுன்னு ஜோம் பண்ணுங்கம்மா. நான் கணக்கு வரானா கணக்கு வாத்தியிட போல அப்படின்னு கூட கொஞ்ச நேரம் டியூஷன் படித்து ஜோம் பண்ணு. டியூஷன் படிக்க போகணுனாலும் ஜோம் பண்ணிட்டு படித்து முடித்த பிறகு ஆண்டவரே ஜெபம் எனக்கு இந்த டியூஷன் படிக்கிறதுக்கு கிருபை தந்ததுக்காக தோத்திரம் சொல்லு. இவனை எப்படியே பாப்பான்னு பார்த்துக்கோங்க. அண்ணா இப்போ விசுவாசம்னா என்ன? ஏன்டா ஒரு பையன் கேட்டான், விசுவாசம்னா என்ன? விசுவாசம்னா ஒழுங்காக படிக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம் அப்படின்னு. நீங்கள் நமக்கு விசுவாசம்னா என்னது? நமக்கு விசுவாசம் என்னது? 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷித்து ஆண்டவரே 2 அப்பம் சுட்டு வைத்திருக்கிறேன், தயவு செய்து இது எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுன்னு எனக்கா சொல்றீங்களா? சொல்றீங்களா? சொல்றதுக்கு தில் இருக்கா? ஆண்டவர் ஏன் அதை செய்ய மாட்டேங்காரு? சரி, அதுக்கு ஒரு ஆண்டவர் ஏன் செய்ய மாட்டேங்காரு? நம்ம 2 அப்பத்தை வச்சுட்டு அதில் வச்சுட்டு ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் உட்காந்து அசனம் சாப்பிட போகிறோம், நீர் இன்னைக்கு என்ன செய்ய போறீரு? எங்களுக்கு 2 அப்பத்தையும் இறைச்சியும் ஆசீர்வாதத்தை தரப்போறீன்னு உட்காந்து ஒரு 3 நாள் ஜெபம் பண்ணுவோன்னு நான் சொல்கிறேன். என்னை பார்த்து என்ன சொல்லுவிய?
இல்லை இந்த ஐயருக்கு கிறுக்கு பிடிச்சிட்டு அல்லது முட்டாள் ஆகிட்டாம்பிய என்ன அங்கே இருக்கு அப்படின்னு பார்க்க மாட்டோம். அங்கே இருந்தது 5 அப்பமும் 2 மீன் தான். வெளியே போயிட்டு உள்ளே வர முடியாது. 3 நாள் பசியில் இருந்தான். இப்போ அவனுக்கு கொடுத்தாகணும். இப்போ ஆண்டவர் வல்லமை வெளிப்படுத்துவார். அதுதான் அங்கே எழுதியிருக்கு. அங்கே அவருக்கு ததும்பல் இல்லை. அப்பமா அங்கே யார்கிட்ட ததும்பல் இருந்துச்சு? யூதாஸ்ட இருந்துச்சு. எண்ணி பார்த்தான், ஒப்பேராது. சீடர்கள் என்ன சொன்னான்? ஐயோ இவ்வளோ பேருக்கு காணாது, எங்கே இருந்தே வைப்பானா, கடலை போய் வாங்கிட்டு. அங்கே ததும்பல் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் என்ன இல்லை, ததும்பல் இல்லை. ஏன் தெரியுமா? பிதா அவருக்கு கொடுப்பாருன்னு அவருக்கு தைரியம் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக நான் 3 நாள் பிரசவம் பண்ணியிருக்கேன், என் மக்களை பசியோட அனுப்ப மாட்டாருன்னு பிதாவை கொடுத்த தைரியம் அவருக்கு இருந்துச்சு. கேட்டால் செய்வாருங்க இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க சொல்லிட்டேன். வழங்குதா? என்கிட்ட ஒருத்தன் வந்தான் ட்ரைனிங் ஸ்கூலில். அவன் வேறு மதத்தை சேர்ந்தவன். நான் கூட்டம் நடத்தும் போது கவனிச்சுட்டே இருப்பான். வந்தான், ஜெபக்குமார் இயேசு கிறிஸ்து கடவுளான்னா. எஸ், உண்மையாகவே 100க்கு 100 கடவுள் அப்படின்னு. உடனே ஒரு வேப்பங்காயை 5 பிச்சுட்டு வந்தான். வேப்பங்காயை இன்டர்வலுக்கு வந்து வெளியே நீ டீ குடிச்சிட்டு இருக்கோம் வடதுன்ட்டு வந்தான். இந்த வேப்பங்காயை இப்பொழுதே இனிப்பாய் மாற்றி விட்டாயானால் இயேசுவை கடவுள் என்று ஏற்றுக்கொள்கிறேன்னா. இதுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு 34 பேர் சேர்ந்துக்கிட்டான். அவன் நீ சொல்லு, சேர்ந்தது போகிறான் யார் தெரியுமில்ல? யோவானு, மத்தேயு, மார்க்கு தான். நீ பெரிய வல்லமே ஊழிச்சிடல. இப்போ இந்த வேப்பங்காயை எப்படி மாற்றிரு? நான் ஆண்டவரே முட்டா பயலுக்கு என்ன பதில் சொல்ல அப்படின்னு எனக்கு அப்படியே மானத்தை பார்த்துட்டு இருக்கேன். ஏன்டா ஆண்டவர் ஜரம் மூடனுக்கு மூடத்தனமாக பதில் சொல்லு அப்படின்னாரு. அப்போமே அண்டர்ஸ்டாண்டிங். சரி, மூட பயலுக்கு எப்படி தான் பதில் சொல்லணும் மூடத்தை. நான் என்ன பண்ண தெரியுமா? அந்த வேப்பங்காயை அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். ஜோம் பண்ணு அப்படின்னா. முட்டா பயலை அப்படின்னா முதல் வார்த்தை ஆகணும். எதுக்குன்னா, இது என்னது? வேப்பங்காய். இது எப்படி இருக்கும்? கசப்பாக இருக்கும்ல. இதிலிருந்து காய்ச்சலுக்கு மருந்து எடுக்கணும்னு உனக்கு தெரியுமா? எத்தனை மருந்து எடுக்கணும்னு உனக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? ஒன்றை மாதிரி முட்டா பைய செத்து போகக்கூடாதுன்னா அதில் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ நான் இதை இனிப்பாக மாற்றினா இந்த மருந்து எடுக்கிறவன் வேணாவா சொல்லிட்டு அவனை பார்த்து என்ன சொன்ன தெரியுமா? இப்போ நீ பொம்பளையாய் மாறுவான்னு நான் ஜோம் பண்ண போகிறேன்னு பறந்துட்டான். ஜோம்பிடான்ட்டான். படிச்சுக்கொள்ள ஒன்று ஆண்டவர் ஆம்பளையாக படைச்சிக்காருன்னா ஆம்பளையா வாழ பழகு. சும்மா இந்த இயற்கையை மாற்றிக்கிட்டு அலையாத. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இயேசு கடவுள்னா இயேசு ஒன்று எப்படி படைச்சிருக்காரோ அப்படி அழகார நினச்சிருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ததும்புது எப்போ வரும் தெரியுமா? கடவுளை 100% நம்ப முடியல. நம்ப முடியாத 2 காரணம். ஒன்று, நீ கேட்குறவர் பற்றி தெரியாது. இன்னொன்று, கேட்குறவனுக்கு தைரியம் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோ, கேட்குறவனுக்கு தைரியம் இருக்கணும். என்ன நான் சொல்கிறது புரியுதா? ஒருத்தன் ஹோட்டலில் எழுதி போட்டிருந்தான், இட்லி வாங்கினால் சாம்பார் ஃப்ரீ அப்படின்னு எழுதி போட்டிருந்தான். என்ன சொல்லுங்க? இட்லி வாங்கினால் சாம்பார். அவன் எழுதி போட்டவன் சின்னதாக இட்லி வாங்கினாலும் போட்டுவிட்டான். சாம்பார் இலவசன்னு பெருசாக எழுதிவிட்டான். நம்மால் ஒருத்தன் காலையில் பாத்திரத்தை எடுத்தான். பெஞ்சாயிட்டு நீ தோசைக்கு மாவு பண்ணு, ஒரு முட்டா போய் என்ன எழுதி வச்சுருக்கான்? சாம்பார் இலவசன்னு எழுதி வச்சுருக்கான்ட்டு எதை தூக்கிட்டு வந்துட்டான்? பாத்திரம் தூக்கிட்டு வந்தான். அவனுக்கு கூப்பிட்டான், இதை வாசி அப்படின்னா. சாம்பார் இலவசம். அவன் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். சாம்பார் இலவசன்னு எழுதியிருக்கேனா? இல்லை நல்ல கண்ணதை இருந்து பாருன்னா. அவன் பார்த்தான், அங்கே என்ன எழுதியிருக்கு மேலே? சொல்லுங்க. இதை விட இன்னொரு உதாரணம் இருக்குது. ஒரு கடைக்காரன் தனக்கு வியாபாரமே நடக்கலை, அவ்வளோ வரையும் முட்டாளாக்குறான். என்ன எழுதுனா தெரியுமா? நாளைக்கு கடையில் முதலில் வந்து ஜாமான் வாங்குறவர்களுக்கு அவ்வளோ இலவசன்ட்டான். நம்மளால் அவ்வளோ ஓடி விட்டான். அவன் அவ்வளோ வரையும் பில்லு வாங்கிக்கிட்டான். வாங்கிட்டு என்ன போட்டுக்கிட்டு இருக்கான்? பில்லை போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ எல்லாம் அவனு கேட்கான், இலவசம் யாரு? நான் தானே முதல்ல வந்தேங்க. அவன் சொல்கிறான், அது திரும்ப ஆசி. அது திரும்ப ஆசி அப்படின்னா என்ன இருக்கும்? நாளைக்குன்னா நான் இன்னைக்கு எழுதியிருக்கேனா? ஏன்னா சொல்றது புரியுதா புரியல? மனிதனை ததும்ப வைக்கிற நிலைகள். நான் கேட்கிறவனுக்கும் வாசிக்கிறவனுக்கும் கடவுள் என் கூட இருக்கிறார், இது கிடைக்குங்கிற நம்பிக்கை வரலையா அவுட் ஆயிடுவாங்க. உத்தரத்தை வெட்டுறதுக்கு ஒரு வாலிபனுக்கு என்ன இருந்துச்சு? நம்பிக்கை இருந்துச்சு, வெட்டிடலான்னு. சரி, வெட்ட ஆரம்பிச்சிட்டான். சூப்பராக வெட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த கோடாலி கலர்றது அவனால் கவனிக்கவே இல்லை. அவனுக்கு ஆர்வத்தில் வெட்டுறானே தவிர தான் கையில் இருக்கிற கருவியை பற்றி கவலை இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய ஆர்வம் இருக்கும், ஆனால் நம்மளை பற்றி கவலை இருக்காது. அங்கே தான் பிரச்சனையே இருக்கு. நான் சொல்கிறது புரியுதா? நல்ல இறைச்சிக்கிற குழம்பு வச்சுருப்போம், நல்ல மட்டன் பொரிச்சிருப்போம். எதுக்கு?
எதுக்கு? இந்த சத்தமே வர மாட்டேங்கி. கஷ்டப்பட்டு இறைச்சி குழம்பு வச்சுட்டோம், மட்டன்லாம் பொரிச்சிட்டோம், பாயாசம்லாம் வச்சுட்டோம், எதுக்கு பொங்குனேன்னு கேட்டேன். எதுக்கு? சாப்பிட உட்காந்தவொடனே புருஷன் சொல்லிட்டாரு உப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாரு. சண்டை ஆரம்பிச்சிடும். உமக்கு என்னைக்கு தான் உப்பு இருந்துச்சுவே? உடனே அவன் சொல்லுவான், எங்கள் அம்மாலாம் இப்படி ஒன்றை மாதிரி கேர்லெஸ்ஸாக பொங்கவே மாட்டாமா, ஓ அம்மாட்டே போய் தின்னுவோ அப்படின்வான். காலையில் 9 மணிலேருந்து இறைச்ச வெட்டி வச்சதுக்கு என்ன காரணம்? சத்த வர மாட்டேங்கி. சாப்பிட்றதுக்கு தான் பொங்கணும். சாப்பிட்றவன் சொல்கிறான் கொஞ்சம் உப்பு குறையா இருக்குன்னு. நீ யாருக்கு பொங்குனியோ அவன் சொல்கிறான். நம்மை கவனிக்க மறக்கிறோம். கோடாலியை கவனிக்கிற மறந்த அந்த வாலிபனை போல நம்மை கவனிக்க மறக்கிறோம். திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். இன்னைக்கு தம்பிமார் பைக்கில் போறது, தங்கச்சிமார் பைக்கில் போற பாத்துறேன். என்ன பாக்குறாங்க? 2 செவுட்டு மிஷின் உள்ள மாட்டிட்டு மேல என்ன வச்சிருக்கான்? ஹெல்மெட்டை வச்சிருக்கான். ஹெல்மெட்டை வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போறான். அங்க அல்ல சொல்லுங்க எங்க முட்டான்னு போற இடத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கு, சுகமா போய் சேரணுங்கிற தன்னை கவனிக்கிற எண்ணங்கள் அற்று போகிற காலம். நம்மை நாம் கவனிக்க மறுக்கிறோம். இன்னைக்கு உலகத்தில் கொடுமை இது. நீங்க டெய்லி பார்க்கலாம் ஆக்சிடென்ட். ஏன் தெரியுமா? தங்களை குறித்த கவலையே அற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லார் வாழ்க்கையிலும் இது இருக்கு. தங்களை பற்றி கவலை இல்லை. எனக்கு என் பேத்தியால இதை உணர்ந்தேன். ஒரு நாள் நான் போய் ராத்திரிக்கோ மீட்டிங் போயிட்டு படுத்தேன். அடுத்த நாள் காலையில் 3:30 மீட்டிங் கிளம்பணும். நான் நினைச்சேன் சரி தூங்குனா காலைல எழும்புனான்னு. அப்போ அவள் கிட்டத்தட்ட 2 வயசு. நேர தாத்தான்னு வந்தால் என் மேலே விளையாட ஆரம்பிச்சிட்டான். இப்போ என் பெஞ்சாதி பார்க்கேன். பகலை பிடிச்சா நான் பார்த்துருக்கேன், ஷிஃப்ட் உனக்குன்ட்டா. முடிஞ்சா எனக்கு அப்போ தான் ஆண்டவர் உணர்த்தினாரு, நீ தூங்கணும்னா அவளை தூங்க வை. உன் பெஞ்சாதி எழுப்புனா சண்டை ஆரம்பிச்சிடும். நான் பார்த்தேன். நான் என்னையை ரொம்ப கவனிக்கணும்னு நினச்சேன். நீ கவனிக்கணும்னா அவள் தூங்கினா தான் சொன்ன. நான் என்ன பண்ண தெரியுமா? வீட்டை விட்டு வெளியே போய் பால் விளையாட சொன்னேன். அவள் விளையாட போனால் நானும் கூப்பிட்டு போனேன். எதுக்கு? அவளை தூங்காக்கணும், டயர்டாக்கணும். இப்போ பெஞ்சாதி எழுப்புனா செருப்படி விழுவும். மகனை எழுப்புனா உனக்கு ஒரு வேலை இல்லையாம்பா. இப்போ நான் படிச்சுக்கிட்டது என்ன? நான் தூங்கணும்னா இங்க ஒரு ஆளை தூங்க வைக்கணும். நம்மை கவனிக்க மறுக்கிறோம். நம்ம சுக வாழ்வு தான் தலை தூக்கி இருக்கு எல்லா இடத்துலையுமே. எனக்கு எந்த டிஸ்டர்ப் வரக்கூடாது, கிடையவே கிடையாது. நீங்க அத்தனை டிஸ்டர்போட போய் தூங்குறீங்களா, உங்க மனசுல அமைதியே வராது, தூக்கமே வராது. இன்னைக்கு இந்த நிலைமைக்கு உலகம் விறுவிறுன்னு போகுது. நிச்சயமா சொல்லிட்டேன். எனக்கு இந்த கண்டக்டர் மாதிரி பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். செல்ல கண்டக்டரை, அக்கா கொஞ்சம் தள்ளி நிற்கலக்கா. அவன் 5 நேரம் வரான், 20 நேரம் வரான். என்ன இந்த அந்த எதுலேருந்து நம்ம பெரியார்லேருந்து திருப்பாலை வரோம்னா அவன் 20 நேரம் வந்துடுவான். 20 நேரம் நம்மளை மிதிப்பான். 20 நேரம் நம்மளை பார்த்து சொல்லுவான், ஏக்கா கொஞ்சம் தள்ளி இல்லைங்க. நம்ம அப்பமும் இவனுக்கு ஒரு வேலை, அவனுக்கு அதான வேலை, தள்ளி நிற்க மாட்டோம். நம்ம வசதி தான் பார்ப்போமே தவிர. புரிஞ்சுக்கோங்க, உத்தரம் வெட்டுறது கஷ்டம், முயற்சி செய்தால் நடக்கும். ஆனால் கோடாலியை கவனிக்க தவறிய வாலிபன், என் கையில் இருக்கிற கருவியை கவனிக்க தவறின வாலிபன். சரி, அவன் யோசிக்கல. இப்போ கோடாரி கலந்துருன்னு நம்பிக்கை அவனுக்கு இல்லை. புரியுதா? கலந்தா எங்க விழும்? நதிக்குள்ளதான் விழுன்னு கவனிக்கல. என்னுடைய செயல் என்னை அழிக்கிற இடத்துக்கு கொண்டு போயிரும் கவனம் இல்லாம வாழ்றோம்.
என்னுடைய செயல், நான் செய்கிற வேலை என்ன அழிச்சிரும், என்ன அழிச்சிரும். நிறைய நேரம் நம்ம யோசிக்க மாட்டேங்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன். அண்ணே சொல்லுங்க அப்படின்னு, லெட்ரின் வாடை வருதுட்டாங்க. இந்த வயசில் போய் அங்கே போய் ஆசிடை ஊற்றாத, உனக்கு வயசு என்ன 60 தாண்டிட்டு ஆசிட் ஊற்றுனா என்ன வரும், கப்புன்னு வரும், மூச்சு நின்று போயிடாம அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போயிட்டேன். நான் ஏன் சொன்னேன்னு தெரியுமா? என் ஃப்ரெண்டோட சொந்தக்காரர் ஒருத்தர் பெஞ்சாதிக்கு புருஷனுக்கு சண்டை வந்தோடனே அந்த கக்கூசை கழுவுனான்னு அந்த அக்கா கேட்டுவிட்டா. அவர் எஃப்எம்பியில் பெரிய டீம் லீடர், மெஞ்ஞானபுரம் பக்கத்தில். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா டக்குன்னு எது தூக்கிட்டு வந்துட்டார். ஆசிட் அப்படியே தூக்கிட்டு வந்து வாழில் ஊற்றி உள்ளே ஊற்றாரு, உள்ளே செத்து விழுந்துட்டார். இதை நான் கேள்விப்பட்டவன், அதனால சொல்கிறேன். ஐயா கவனம், உன் வயசுக்கு தக்க என்ன வராது, உன் முயற்சிக்கு பாராட்டு, நீ சுத்தமாக்குன்னு வைக்கிறதுக்கு பாராட்டு, ஆனால் சிச்சுவேஷனை புரியாம பணி செய்யாத. நீங்க இதை யோசிக்குமா? நம்ம சுத்தி இருக்கிற சிச்சுவேஷனை கவனிக்கிறோமா? சொல்லுங்க, யாராவது கவனிக்குமா? நீங்க அந்த காலம் முத்தம் இருக்கிற பொம்பளை ஆட்களை பார்த்துருக்கீங்களா? பக்கத்து வீட்டில் சோம்பலன்னா யாரே பெருக்கிடுவாங்க, இவங்களே பெருக்கிடுவாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஐயா அங்கேருந்து காற்றடிச்சா திரும்ப அது எங்கே தான் போடும், இங்கே தான் போடுயா. அதனால அது அப்பவும் நம்ம பெருக்கிறது மோசமாக போயிடும். அதனால நமக்கு தேவை என்னன்னா, சரி அவங்களுக்கு இன்னைக்கு சோம்பல அல்லது அவங்க இன்னைக்கு ஊரில் இல்லை, அவங்கதையும் பெருக்கிட்டா எப்படி இருக்கும், சுத்தமாக. இதுதாங்க அன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு கோட்டை சோரை கட்டி வச்சுக்கிட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிச்சுவேஷனை கவனிக்கிற குணமே மறந்துட்டுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தீங்களா, சுற்றி சிச்சுவேஷனை பாருங்கள். நான் இதில் உட்கார்றதுக்கு தகுதியா, இதில் உட்கார்ந்தா எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா? என்ன சங்கீதம் 1 அதை தான் அழகாக சொல்லி கொடுக்கான். எஸ்ரா 1ஆம் சங்கீதம் எழுதுனது தாவீது இல்லை, எஸ்ரான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லி கொடுக்கான் தெரியுமா? அழகா சொல்லி கொடுக்கான். துன்மார்க்கருடைய 3 காரியம் சொல்றான். அவனை பார்த்தோன்னே தெரியுது, தண்ணி அடிச்சிருக்கான் வம்பேன்னு உனக்கு தெரியுது, பஸ் ஸ்டாண்டில் வேற ஆள் இல்லைன்னு உனக்கு தெரியுது, அவன் துன்மார்க்கன்னு உனக்கு தெரியுது, அவன் என்ன சொல்ல போறானே உனக்கு தெரியாது. அவன்கிட்ட போய் பஸ் எப்போன்னு கேட்காத, உன்னுடைய சைட்ல கணிக்க தெரியணும், சிச்சுவேஷனை புரிய தெரியணும்ன்றான். பாவிகளுடைய வழியில் என்னது, பாவிகளுடைய வழி இந்தால போன திருடன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருடர்கள் ஜாக்கிரதைன்னு எழுதி வச்சிருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கிடலாம். அப்ப நான் அங்கே போய் மாட்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. பாவிகளுடைய வழியில் நில்லாதே. பரியாசக்காரன் யாரு? நக்கல் அடிக்கிறவன். எனக்கா ரொம்ப சாப்பிட்டீங்களா, தூரணி பேரு அதில் உட்காராத, வேணா வந்துடும், வார்த்தை கடத்திடுவான். என்ன அழகா எழுதியிருக்கான். யோசிக்கங்க. சிச்சுவேஷன் புரியாம கோடைலேஜ் வெட்டிக்கிட்டே இருந்தான். டக்குன்னு கோடையில் எங்கே விழுந்துட்டு, தண்ணிக்குள்ள விழுந்துட்டு எட்டி பார்க்கான், எங்கே கிடக்குனே தெரியல. எவ்வளோ ஆழம், யோர்தான் அடி, ரொம்ப ஆழமானது, உள்ளே போயிட்டு எடுக்க முடியாது. முயற்சி முடியல. அவனால் இப்போ முயற்சி பண்ண முடியுமா? நோ. ஏன்? முடிவு பண்ணிட்டான், எடுக்கவே முடியாது, எடுக்கவே முடியாது. அதிசயம் எப்போ நடக்கும், கோடாரி எப்போ தண்ணியில் மிதக்கும் அப்படின்னு பார்த்தீங்களா, முடியாதுங்கிற சூழல் அவனுக்கு தெரியுது, முடியாதுங்கிற சூழல் தெரியுது. இனிமே முடியாது, இனி ஒருத்தர்கிட்ட போவோம், நம்மளை கைடு பண்ண ஒருத்தர் பக்கத்தில் இருக்காரு. அவர் யாரு? தீர்க்கதரிசி, பிரசங்கம் பண்ணுவார். கர்த்தர் யாருன்னு சொல்லி கொடுப்பார். அவர்கிட்ட போய் சொல்றான், அதை வாசிக்க பார்ப்போம், என்ன அழகா சொல்லியிருக்கான் பாருங்க. வாசிக்க 5ஆம் வசனம். ஹலோ, அவருக்கும் கோடரிக்கு என்ன சம்பந்தம்? அவருக்கும் கோடரிக்கு என்ன சம்பந்தம்?
சத்தமே வரல. காலையிலே தமிழ் சார்கிட்ட போய், சார் கணக்கு டீச்சர்கிட்ட போய் கணக்கு கேட்டேன் சார், உங்ககிட்ட கேட்க சொன்னாங்கன்னா என்ன செய்வார்? சத்தமாக இருப்பா, சொல்கிறது விளங்கலையோ? காலையிலே இவன் வீட்டு கணக்கு செய்யலைன்னு வச்சுக்கோங்க, கணக்கு டீச்சர்கிட்ட போகிறான், கணக்கு செய்யாம வந்து கொன்னே விடுவேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு விட்டுருக்கு. இவன் வாரான், கணக்கு தெரியல, யார்கிட்ட வந்து கேட்கான்? தமிழ் சார்கிட்ட வந்து, சார் டீச்சர்கிட்ட போனேன், உங்கள்கிட்ட தள்ளி விட்டாங்கன்னா இந்த டீச்சர் என்ன செய்யும்? உனக்கு நான் என்ன டீச்சர் தெரியுமா தெரியாதா? ஏன்ட்ட வந்து கணக்கு கேட்டா? சம்பந்தம் இல்லாத ஆள்கிட்ட போய் சம்பந்தம் இல்லாத வேலையை செய்யக்கூடாது. ஆனால் இங்கே நீங்கள் எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? எலிசாவுக்கு இதை பற்றி சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல என்னால் முடியல. ஏன் தெரியுமா? எலிசாவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, என்னால் முடியாது, இரும்பை உண்டாக்கினவரால் முடியும். என்னால் முடியாது. இப்போ உங்கள் பிள்ளையை திருத்தவங்களால முடியுமா? ஒரு செல்போனை ஒரு பிள்ளை கையிலேருந்து பிடுங்க முடியுமா? நான் உங்களுக்கு 200 தரேன். அதுக்கப்புறம் அது பண்ணுற மம்பு இருக்கே, அதை தாங்க முடியாது. அப்படி ஒரு காலத்துக்கு வந்துட்டோம். ஆனால் பிள்ளைய வளர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு தான் இருக்கு? சொல்லுங்க, நமக்கு தான் இருக்கு. புரிஞ்சுட்டா? இப்போ நீங்கள் பாருங்க, கோடாரியை கண்டிப்பாக வேணும்னு அவன் வந்து சொல்லிட்டான். எலிசா ஒரே வார்த்தையில் சொல்லியிருக்கலாம், ஏய் நான் ராஜாட்ட சொன்னா நான் 100 கோடாரி வாங்கி கொண்டு தருவான், போ. ராஜாட்ட நான் சொல்கிறேன்னா 5 நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும். என்ன இல்லை, நான் அம்மாட்ட நான் சொல்லிடுறேன், ஏமா கோடாரி நினச்சிட்டு தண்ணிக்குள்ளே விழுந்துட்டு நான் உனக்கு ஒரு புதுசு வாங்கி தரேன்னு சொல்லிடுறேன். சொல்லிக்கலாமா? சொல்லியிருக்க கூடாதா? ஏன் அந்த ஆப்ஷனை எலிசா எடுக்கலை? இப்போ தான் கோடாரி மிதக்கிறதுக்கான ரீசன் வரேன். ஏன் அந்த ஆப்ஷனை எலிசா எடுக்கலை? நம்ம எதை எடுப்போம்? சரி கலதை விடு. அதுக்கு ஒரு வார்த்தையும் சொல்லுவோம், எவன் மூஞ்சில் முழிச்சிட்டு வந்தானோ தெரியல, பொத்துன்னு உழுதுட்டு. அதில் ஒருத்தன் சொல்லுவான், நம்ம வரும்போது அந்த அக்கா வந்தா பத்தியா, அந்த அக்கா மூஞ்சில் முழிச்சாலே விளங்காதுமா, வம்ப எங்கெல்லாம் இழுப்பான் தெரியுமில்ல, அவ்வளோ இடத்துல இழுப்பான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியலையா? புரியும். புரியுதா? இப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? எனக்கு அது வேணும். நான் சொல்றது யார்கிட்ட? தீர்க்கதரிசிட்ட. என்ன, ஒருவேளை எனக்கு இந்த வாலிபனை எப்படி தெரியுது அப்படின்னா, இவனுக்கு அவர் மேல என்ன வருது? இந்த ஆளு சொன்னதெல்லாம் என்ன செய்யுது? நடக்கு. இவனுக்கு ஏதோ ஒன்று இருக்கு, இவன் ஒரு கடவுள் இருக்காரு, ஒரு சாதாரண மனுஷன் இல்லை. ஒரு வாலிபன் வந்து கோடாலியை எடுத்துட்டாருன்னு சொன்னான்னா அவர் மேல அவனுக்கு என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கு. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கேன், இயேசு கிறிஸ்துல வந்து ஜோமன கோயிலுக்கு வரையில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? என்ன இருக்கு நம்பிக்கை? உங்கள் ஜெபத்தை கேட்டாருன்னு நம்பிக்கை இருக்கா? கேட்டுக்கிட்டே இருக்காருன்னு நம்பிக்கை இருக்கா? கேட்டுட்டு மறந்துட்டாரு நம்பிக்கை இருக்கா? கேட்கல நம்பிக்கை இருக்கா? 4 நம்பிக்கை இருக்கு. கேட்டாரு நம்பிக்கை இருக்கா? கேட்டுக்கிட்டே இருக்காரு 20 வருஷமா அப்படின்னு நம்பிக்கை இருக்கா? கேட்டுட்டு மறந்துட்டார் நம்பிக்கை இருக்கா? தரமாட்டார் நம்பிக்கை இருக்கா? உள்ள சொல்லணும், எத்தனை நம்பிக்கை இருக்கு? கேட்டாருங்கிற நம்பிக்கை இருக்கிறவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைவு. ஏன் தெரியுமா? இப்போ இதில் ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் அங்கேருந்து வருவேன், எழும்பி வருவாங்க, ஐயா தோத்துறோம், ஐயா ஒரு காரியத்துக்காக ஜோம் பண்ணையா, நீங்களே எனக்கா சேர்ந்து சொன்ன அப்படி பார்ப்பேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை சத்தம் போட்டு சொல்லுங்க, வைத்து எடு. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் வச்சுட்டு வந்துரு. இவர் ரொம்ப டயர்டாயிருவார். யார்? இயேசு ரொம்ப டயர்டாயிருவார். அவரால் நமக்கு தரவே முடியாது அப்படின்னு மறுபடியும் பைக்கில் வச்சுட்டு அங்கேருந்து பிரசங்கிட்ட போட்டு, யோ கொஞ்சம் ஜோம் பண்ணுரு. அவன் அப்படி பார்ப்பான், என்னத்தை சொல்ல அப்படிமா. நிறைய நேரம் நம்பிக்கையின் உச்சக்கட்டம் வர மாட்டேங்குங்க. நம்பிக்கையினோட உச்சக்கட்டம் என்ன தெரியுமா? நம்பிக்கையின் உச்சக்கட்டம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம நினைக்கிறோம் நம்பிக்கைனா என்ன, எல்லாரும் நம்பிக்கைன்னா என்ன நினைக்கிறோம்? நீங்கள் கிறிஸ்தவத்தில் நம்பிக்கைனா நான் ஆண்டோட சொல்லிட்டேன் அப்படிங்கிறது மட்டும் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் போட்டிருக்கானா, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். எப்படி இருக்கணுமா? நம்பிக்கையிலே சந்தோஷம். நம்பிக்கை வந்துட்டுனாலே என்ன வந்துடணும்?
சந்தோஷம் வந்துடணும். என்ன சந்தோஷம் வந்துட்டுனா என்ன நடக்கும்? இன்னொரு வசனம் அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அடிக்கடி நான் இதை சொல்லுவேன், ஆனால் நானே இதை ஒழுங்காக கடைப்பிடிக்கிறது இல்லை. ஒரு உண்மையை சொல்லியிருந்தேன். ஏன்னா இதை படித்து பார்த்துல எனக்கு இந்த வசனத்தெல்லாம் சொல்லுவேன், எனக்கே சில நேரம் நம்பிக்கை வராது. வாசிங்க 37ஆம் சங்கீதம், 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த நம்பிக்கைக்கு அங்கே ஒரு விளக்கம் இருக்குது பாருங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, உன் வாயை திறந்து ஜெபம் பண்ண ஜெபத்தை அல்ல. அங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க கர்த்தரிடத்தில் ஹாப்பியா இருந்து மனமகிழ்ச்சியா இருந்துட்டீங்கன்னா உங்க இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருளி செய்வார். இருதயத்தின் வேண்டுதல் வாயை திறந்து சத்தமே வராது. நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும். அந்த சந்தோஷம் கரெக்டா இருந்துச்சுன்னா, கர்த்தரத்தில் சந்தோஷமா இருந்தோம்னா இருதயத்தின் வேண்டுதல்கள் நம்ம கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்ப பாருங்க, அவன் அவர்கிட்ட வந்து சொல்லிட்டான், நம்பிக்கையோட சொல்றான். அவர் அப்படி பார்க்காரு. எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? அந்த ஆள் ஒரு நாள் சிச்சுவேஷனை பார்த்ததும் கிடையாது, தன்னுடைய பலவீனத்தை பார்த்ததும் கிடையாது. அவருக்கு ஒன்னே ஒன்று தெரியும், எனக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு மேலே ஒருத்தர் இருக்காருன்னு அவருக்கு தெரியும். அந்த ஆள் பார்த்தாரு, ஆண்டவரே இவனோட ஆதாயப்படுத்தணும், இவனை கூட தான் இவனுக்கு தான் தீர்க்க தரிசன வகுப்பு நடத்திட்டு இருக்கேன், கிறிஸ்துக்குள்ளே நடத்திக்கிட்டு இருக்கேன். பாவம் கோடரி அடுத்த வீட்டில் உள்ளது, அவன் போய் அங்கே போய் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இப்போ அந்த மரத்தை தூக்கி கொண்டு போகணும்னால கண்ணீர் வடிப்பான். என்ன செய்ய, அவனுடைய கஷ்டத்தை நீக்கணும் அப்படின்னு. டே அது எதுலடா விழுந்துச்சு, அதெல்லாம் கிடைக்காதுடா, அதை நீ என்ன செய்யாத, தேடாதடா. எந்த ஆப்ஷன் எடுக்காம டைரக்டா கடவுள்கிட்ட தேடுறான். ஆண்டவர் எலிசா கண்ணை திறக்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எலிசா கண்ணை திறக்கிறார், எலிசா கண்ணை திறக்கிறார். வாசிங்க பாப்பா 6ஆம் வசனம். இப்ப கேட்கிறான், இப்பதான் கேட்கிறான், அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இப்ப சொல்யூஷன் கிடைக்க போகுது எனக்கு. ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. அது எங்கடா விழுந்துச்சு? அண்ணா அதுல விழுந்துச்சு அப்படின்னா. அப்படியா? வாசிங்க. இப்ப கொம்ப வெட்டினது வாலிபனா எலிசாவா? நல்ல பைபிளை நிறுத்தணும். கொம்பை வெட்டினது வாலிபனா எலிசாவா? ஏன் வாலிபனை சொல்லல? ஏன் உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு அறிவு இருக்கா? அதை வெட்டி உள்ள போட்டா மதக்குமா? உனக்கு மண்டையில் ஏதாவது இருக்கான்னு உடனே சொல்லிடுவான். அப்ப யார்கிட்ட வேலை சொல்லணுமோ சொல்லுங்க. பைபிள் ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? ரொம்ப பிடிச்ச வசனம் எனக்கு, நீதிமொழிகள்ல. சோம்பேறி கீழ் முனையில் ஆடுகிறான். அண்ணா இருக்கலாம், அந்த கதவு எது வரைக்கும் போகும்? கதவு எது வரைக்கும் போகும்? அந்த செவுறு வரைக்கும் போகும். அதுக்கு பிறகு எண்டிக்கு வரைக்கும் போகும். சோம்பேறிக்கு எதுக்கு ஒப்பிட்டுருக்கு? கீழ் முனையில் ஆடுகிறான். இப்படி இவ்வளவுதான் போவான், இதுக்கு இங்க போவே மாட்டான். புரியுதா? இன்னொரு வசனம் இருக்கு, சோம்பேறி கையை சாப்பாடு வச்ச பிறகு கையை தூக்கி வைக்க யோசிப்பான். இன்னொன்று இருக்கு, வழியிலே சிங்கம் வீதியிலே கொலை உண்பேன்பான். இப்போ நீங்கள் கடைக்கு போய் சொன்னீங்கன்னா, ஏமா இப்போ தான் ஒரு நாய் ஒருத்தரை கடிச்சிட்டுப்பான். ஹலோ, நம்ம வேலை சொல்கிற ஆள் யாராக இருக்கணும்? நம்ம சொல்லு கேட்குற ஆளாக இருக்கணும். இல்லைன்னா மரியாதையாக நம்மளே கடவுள் சொன்னதை செய்யணும். இந்த கடவுள் சொன்னதை மட்டும் அடுத்த ஆள்கிட்ட சொல்லி செய்த முட்டாளாக்கிறோம் நம்மளை. இப்போ பாருங்க என்ன அழகா. எலிசா உடனே அப்படியாப்பா அவனு சரி எங்கே வந்துச்சு, நேரே போனான், ஒரு கொப்பை சொல்லுங்க ஓடிச்சான். எதில் விழுந்துச்சுன்னா அதில் கொண்டு போட்டான். எது மறந்துட்டு இப்போ அவன் பார்க்குறான், எடுத்துக்கிட்டான். எடுத்துக்கடா அப்படின்ட்டான். கூடாதது கைதட்டி பாடுமா? கூடாதது ஒன்றுமில்லை. கைதட்டி பாடணும். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே.
மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. இன்னிலேருந்து ஒரு ட்ரையல் பண்ண போகிறீங்க. உங்கள் உடம்புல எங்கெல்லாம் வியாதி இருக்கோ அதெல்லாம் கொஞ்சோண்டு எண்ணெயை வச்சுட்டு, ஆண்டவரே இதை உம்மால சோமாக்க மாத்திரை போடும்போது, ஆண்டவரே இந்த மாத்திரையை நிப்பாட்ட உம்மால சத்தமோடு சொல்லணும் முடியும். பெஞ்சாயிட்ட சண்டை போடமுனால, ஆண்டவர் இந்த பெஞ்சாயத்தை தந்தவர் நீர் தான், இவ்வளோ திருத்த உம்மால, அது மட்டும் சொல்ல மாட்டோமே. திருத்த உம்மால முதல்ல தந்தவர் அவர் தான் சொன்னா தான் அவர் இருந்தாலும் கேள்வி கேட்பார். ஓ நான் தந்தாலும் ஆனால் என்னை கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் பாரு. திருத்த உம்மால முடியும். ஆண்டவரே என்னை படைச்சது நீர் தான், என்கிட்ட விளங்காத கோபம் இருக்கு, என்னை மாற்ற உம்மால சொல்லுங்க முடியும். இப்படியே சொல்லி சொல்லி பாருங்க, கர்த்தரால் கூடும். கண்களை மூடுமா? ஆண்டவரே ததும்பின வாழ்க்கையோடு வாழ்கிறோம். எங்கள் வாழ்வு ததும்பிக் கொண்டே இருக்கிறது. நிலையான நம்பிக்கையிலே வர முடியவில்லை. பிள்ளைகளை குறித்த நம்பிக்கை இல்லை, பெற்றோரை குறித்த நம்பிக்கை இல்லை, அரசாங்கத்தை குறித்த நம்பிக்கை இல்லை, எனக்கு வேலை கிடைக்குமா எனக்கு நம்பிக்கை இல்லை, என் பிள்ளையின் வாழ்க்கை முன்னேறுமா எனக்கு நம்பிக்கை இல்லை. ததும்பிக் கொண்டே வாழ்கிறேன். பயப்படாத, உன்னை மீட்டு கொண்டேன்னு சொன்னவன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னவன், நீ என்னுடையவன், என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னவன் இந்த ஆலயத்தில் நம் மத்தியில் இருக்கிறான். ஒரு இரும்பை மிதக்க பண்ணுவதற்கு எலிசா கண்ணை திறந்து அந்த கொப்பை வெடித்து போடு என்று சொன்னது உண்மையானால், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒருவர் நம்ம கூடவே பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். வழிகாட்டும் ஆண்டவரே என்று சொல்ல, கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மாலைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை தியானித்தோம், கற்றுக் கொடுத்தி. ஆமென். நிச்சயமா நிச்சயமா உம்மால் முடியாதது ஒன்றுமில்லை, உம்மால் முடியாத ஒன்றுமில்லை. கடலை இறையாதே, காற்றை அமைதலாயிரே, கட்டளை கொடுத்தி கீழ்ப்படிந்தது ஆண்டவரே. உனக்கு விசுவாசம் இருக்குமானால் கடுகளவு இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் போய் தள்ளுண்டு போய் என்று சொல்வாயானால், நீ சொன்னபடி நடக்கும் என்று விசுவாசி. எங்கள் வாயை திறந்து சொல்லுவதற்கான தைரியத்தை எங்களுக்கு தாரும். உனக்கு கடுகளவு விசுவாசமா இருந்தானால் இந்த காட்டு அத்திமரத்தை பார்த்து கடலிலே நடப்படுவாயாக என்று நீ சொல்லுவாயானால், எங்கள் வாயிலே சொல்லுகிற அளவுக்கு விசுவாசம் இல்லை. அது எப்படியா நட முடியும் என்றுதான் பேசிக் கொண்டிருக்கிறோம். சொல்லுகிற அளவுக்கு எங்களுக்குள்ளே கடுகளவு விசுவாசத்தை தாரும். என் மகன் மாறுவான், என் மனைவி மாறுவாள், என் கணவன் மாறுவான், என் குடிகாரன் மாறுவான், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற சமாதான குறைவு மாறும். இயேசு சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து உயிரோடு இருக்கிறார், அவர் சொன்னால் முடியும் என்று நம்புகிற அந்த நம்பிக்கை ராத்திரி எங்களுக்கு தாரும். அந்த வாலிபன் போய் சொல்லிவிட்டு அமைதியா இருந்தது போல நாங்களும் உம்மிடத்தில் சொல்லிவிட்டு உங்களுடைய ஆலோசனைக்கு காத்திருந்து வெற்றி பெறும் கிருபை எங்களுக்கு தாரும். இந்த வார்த்தைகளை எங்கெங்கிருந்து யார் யார் கேட்கிறார்களோ அவர்களுக்குள்ளே உம்முடைய பிரசுத்த பிரசன்னம் வந்து நல்ல ஒரு மாற்றத்தையும் அதிசயத்தை கண்டு துதிக்க உதவி செய்யும். உன்னுடைய அதிசயங்களை காண பண்ணுவேன் என்றவரே, காண பண்ணி காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 217 காணிக்கை பாடலாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளில் 217வது பாடலை பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனை பாடல் 217, அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் என்ற பாடலை பாடுவோம். Sahodara
நிறைந்த அன்பின் ஆண்டவரே, ஆண்டவரே, அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும். எங்களுக்குள்ள இருக்கிற அவநம்பிக்கைகள், அவிசுவாசம் நீங்கி அந்த வாலிபனை போல இந்த இரும்பை எலிசாவால் எடுத்து தர முடியும் என்ற நம்பி எலிசாவினிடத்தில் சொன்னபோது, இயற்கைக்கும் அப்பாற்பட்டு இரும்பு மிதக்காது என்று எலிசாவுக்கு தெரியும். ஆனாலும் உண்டாக்கினவர் ஒருவர் உயிரோடு இருக்கிறார் என்று உம்மை நோக்கி பார்த்தானே, அதே போல இந்த ராத்திரி வீட்டிலே மரணம் சாவது மேல் ஏன் பகல் வருகிறது, ஏன் இரவு வருகிறது, ஏன் இந்த பிள்ளையை பெற்றேன், ஏன் கல்யாணம் பண்ணினேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை என்று நிற்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவே, எலிசாவை நோக்கி பார்த்த போது இரும்பை மிதக்க பண்ணுகிற அளவுக்கு ஒரு செடியிலே நீர் வல்லமை வைத்திருக்கிறீர் என்று அறிந்து கொள்ள உதவி செய்தீரே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தையும் எங்களால் செய்ய முடியும், என்னால் செய்ய முடியும் என்பதை நம்பவும். கேன்சர் ஆண்டவரே, கொடுமையான வியாதி, அன்கண்ட்ரோலான சுகர், பிரஷர், உடம்பில் உள்ள பலவீனங்கள், கால் வலிகள், தாங்க முடியாத வேதனைகள், இந்த ராத்திரி உம்மை நம்புகிறோம். இந்த ஆராதனையில் யாராவது இருப்பார்களானா என்னையும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். மன துருக்குகிறவரே, உம் வலது கரம் உன் பிள்ளைகள் மேல் அமரட்டும். விடுதலை தாரும். எந்த சாத்தானின் வலிமையா இருந்தாலும் கடிந்து இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய ஆலயத்தில் உம்மை ஆசீர்வதிக்கிறோம் என்று சொன்னவரே, பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். புதிய வாரம், காலாண்டு தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள், எழுத போகிற பிள்ளைகள், விடுமுறைக்காக வெளியிடத்துக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு செல்லவே திட்டமிட்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாருடைய தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதியும். நாங்கள் படைத்த காணிக்கைகளையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஆண்டவர் மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மிகுந்த மன தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த நிறைந்த பிதாவே.